ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் இடையேயான ஐபிஎல்லோட கடைசி லீக் போட்டியானது ரொம்பவே பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ குஜராத்துக்கு எதிரான மேட்ச்ல ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கண்டிப்பா வின் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள போக முடியும். இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஒருவேளை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தோத்துட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4ஆம் இடம் பிடிச்சு மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்ஸ்க்குள்ள போயிருவாங்க. சோ ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுமே இந்த போட்டி அவளோட எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. மழை காரணமா இந்த போட்டியுமே தாமதமா தான் தொடங்குச்சு. பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் தொடங்கின இந்த போட்டியில குஜராத் கேப்டன் ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. ஆர்சிபி தொடக்க வீரர்களா உள்ள வந்த கேப்டன் ஃபாஃப் டு பிளஸி விராட் கோலி அதிரடியை காட்ட டக்கு ஆர்சிபி ஸ்கோர் உயர தொடங்குச்சு. ஃபாஃப் டு பிளஸி 19 பந்துகளை 28 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க, அடுத்து வந்த மேக்ஸ்வெல் 11 ரன்களை ஏமாற்றம் கொடுத்தாரு. பின்னாடி வந்த லோம்ரன் டக் அவுட் ஆக, சிறப்பா விளையாண்ட விராட் கோலி அரசு புகழ்ந்து அற்புதமா ஆட, கை கொடுக்க உள்ள வந்த பிரேஸ்வெல் அதிரடியை காட்டினாரு. 16 பந்துகளை 26 ரன்கள் எடுத்தாரு. ஒரு பக்கம் நிலையா நின்று விராட் கோலி அதிரடியை காட்டிக்கிட்டு இருக்காரு. பவுண்டரிகளை விளாசி ஆர்சிபி ஸ்கோரை உயர்த்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே தான் இருந்துச்சு. தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் முதல் பாலே டக் அவுட் ஆக, யாராவது ஒருத்தர் சும்மா விராட் கோலி கூட நில்லுங்கப்பா, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கு தகுந்தாப்லயே அனுஜ் ராவத் வந்தாரு. விராட் கோலிக்கு தேவையான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட விராட் கோலி அபாரமான சதம் அடிச்சாரு. பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சு முக்கியமான ஆர்சிபி போட்டிகள்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்தாரு. விராட் கோலி மொத்தமா 61 பந்துகள்ல 101 ரன்கள் எடுத்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 13 பவுண்டரிகளையும் விளாசி கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு. அனுஜ் ராவத் 15 பந்துகள்ல 23 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதனால 20 ஓவர்கள் முடிவுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 197 ரன்கள் எடுத்தாங்க. 5 விக்கெட் இழப்புக்கு. குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சு பொறுத்தளவுக்கு நூர் அகமது 2 விக்கெட்டும், முகமது சமி, யாஸ் தயால், ரஷித் கான் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற பிரம்மாண்ட இலக்கு நோக்கி பயணிச்சாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. தொடக்கம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. பிரித்திமான் சகா 12 ரன்களை விக்கெட் பறி கொடுக்க, இன்னொரு தொடக்க வீரரான சுப்மன் கில்லும் ஒன் டவுன் வந்த விஜய் சங்கரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குஜராத் அணியை மீட்டெடுத்தாங்க. குறிப்பா சுப்மன் கில் 6 4னு தெரிக்க விட குஜராத் டைட்டன்ஸ் ஸ்கோர் பயங்கரமா உயர தொடங்குச்சு. 29 பந்துகள் அரசம் கடந்தாரு விஜய் சங்கர், சுப்மன் கில். இவங்களோட பார்ட்னர்ஷிப் 100 ரன்களை கடந்தது. இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்க ஆர்சிபி அணி படாத பாடு பட்டுட்டாங்க. 34 பந்துகள் அரசம் கடந்தாரு விஜய் சங்கர். மொத்தமா விஜய் சங்கர் 35 பந்துகள் 53 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 7 பவுண்டரிகளையும் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. உள்ள வந்த சனகா டக் அவுட் ஆக, ஆர்சிபி அணி கொஞ்சம் கொஞ்சமா கேம்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. பட் சுப்மன் கில் தொடர்ந்து அதிரடியை மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருந்தாரு. உள்ள வந்த டேவிட் மில்லர் 6 ரன்களை விக்கெட் பறி கொடுத்தாரு. மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பான கட்டத்துக்கு எட்டுச்சு. ஆனா விட்டே கொடுக்கல சுப்மன் கில். சிக்ஸர்களா விளாச பயங்கர கடுப்பாகி சோகத்துல உட்கார்ந்து இருந்தாரு டக் அவுட்ல விராட் கோலி. உண்மையிலேயே பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆர்சிபிக்காக எவ்வளவு உழைச்சிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். சூப்பரா 6 அடிச்சு மேட்சை முடிச்சாரு சுப்மன் கில். மேட்சை முடிச்சது மட்டும் இல்ல, அவரோட செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணாரு. எஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.1 ஓவர்களே 198 ரன்கள் எடுத்துட்டாங்க. 4 விக்கெட் இழப்புக்கு. கடைசி வரைக்கும் சிறப்பா விளையாண்ட சுப்மன் கில் 52 பந்துகள்ல 104 ரன்கள் எடுத்தாரு. அதுல 8 சிக்ஸர்களையும் 5 பவுண்டரிகளையும் விளாசி இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. ஆர்சிபி அணியை எலிமினேட் பண்ணிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4ஆம் இடம் பிடிச்சு பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்காங்க.